பூமி கண்காணிப்புக்காக தயாரிக்கப்பட்ட அதிநவீன EOS-08 செயற்கைக்கோளுடன் விண்ணில் சீறி பாய்ந்தது SSLV-D3 ராக்கெட். புவிவட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தும் பணியில் விஞ்ஞானிகள் தீவிரம். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஹரியானா சட்டமன்றங்களுக்கு நடைபெறவுள்ள தேர்தல் அட்டவணையை இன்று அறிவிக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். காஷ்மீர் தேர்தல் குறித்து அறிவிப்புகள் வெளியாகும் என தகவல். கருணாநிதியின் உருவம் பதித்த 100 ரூபாய் நாணயத்தை வெளியிடும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் நன்றி. நாளை மறுநாள் 18ஆம் தேதி நடைபெறும் நிகழ்ச்சியை காண தொண்டர்களுக்கு அழைப்பு மடல். மயிலாப்பூர் நிதி நிறுவனம் மூலம் மக்களின் 525 கோடி ரூபாயை முறைகேடு செய்த புகார். கைது செய்யப்பட்ட தேவநாதனின் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்க பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முடிவு செய்திருப்பதாக தகவல். 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவி வரும் குரங்கு அம்மையால் உலகளாவிய அவசர நிலை அறிவிப்பு. தமிழகத்திற்கு விமானம் மூலம் வரும் பயணிகளை சோதனை செய்யுமாறு மருத்துவத்துறை அறிவுறுத்தல். வங்கதேச முன்னாள் அதிபர் ஷேக் ஹசீனா மீதான இனப்படுகொலை குற்றச்சாட்டு விசாரணையை தொடங்கியது இடைக்கால அரசு. ஜூலை 13ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை நடைபெற்ற மாணவர் போராட்டம் தொடர்பாக விசாரிக்க முடிவு. இலங்கையில் வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிபர் தேர்தல். தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உட்பட 39 பேர் போட்டியிடப் போவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தமிழகத்தின் முக்கிய ரயில்வே திட்டங்களுக்கு சொற்ப தொகையாக தலா 1000 ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்வதா? மத்திய அரசுக்கு திமுக MP TR பாலு கடும் கண்டனம். My India 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் My India.